கிளையண்ட்டுக்கு நம்ம பண்ணும் ஹோம்ல பண்ணும் i5 பண்ணுங்களா? i5 பண்ணும். நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படி இந்த செஷன்ல வித்தவுட் டவுன் டைம் இல்லாம CPU ரிசோர்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். பட் அது சின்ன ஒரு சில கன்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. ஓகே, அதையும் சேர்த்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட் இஸ் ஹாட் ஆட் ஃபீச்சர் அண்ட் ஹாட் பிளக் ஃபீச்சர். அதாவது எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் சர்வர் இருக்குது, அந்த ப்ரொடக்ஷன் சர்வர் வந்து ஒன்ஸ் லைவ்ல போயிருச்சுன்னா நீங்க ஷட் டவுனே பண்ணா ரொம்ப இம்பாக்ட் ஆகும். ஈவன் தோ அதை சாட்டர்டே சண்டே கூட ஷட் டவுன் பண்ணக்கூடாது. சரியா? சினாரியோ இதான் சினாரியோ. இது ஒரு ப்ரொடக்ஷன் சர்வர், இந்த சர்வர் ஷட் டவுனே பண்ணக்கூடாது. பட் வித்தவுட் ஷட் டவுன் இல்லாம லைவ்ல போயிருச்சு சர்வர், நீங்க CPU மெமரி இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அடி வாங்குது. அந்த சர்வர் வந்துட்டு நிறைய யூசர்ஸ் ஆக்சஸ் பண்றாங்க. அப்படி அந்த நிறைய யூசர்ஸ் ஆக்சஸ் பண்றப்போ அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகுது. ஸோ தேர் பிளானிங் டு அந்த அப்ளிகேஷன் டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களோட சர்வரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குது, ஸோ ப்ளீஸ் இன்க்ரீஸ் த CPU அண்ட் மெமரி அப்படி சொல்றாங்க. அப்ப சேம் ஒரு CPU மெமரி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபீஸபிலிட்டி செக் பண்ணணும். ஓகேங்களா? பட் வித்தவுட் டவுன் டைம் இல்லாம பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும் மட்டும் சொல்லிடுறேன். சரி, விஎம் ரைட் கிளிக் பண்ணுங்க, எடிட் செட்டிங்ஸ் போங்க. இப்போ இந்த விஎம் பவர் ஆன்ல இருக்குது. இப்போ ஸ்டில் என்னால் இந்த விஎம்மோட CPU மெமரி வந்து எடிட் பண்ண முடியல. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் மட்டும் நீங்கள் பவர் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த டைமில் நீங்கள் பவர் ஆஃப் பண்ண தேவை இல்லை. ஸோ அப்போ ஒரு விஎம் பில்ட் பண்ணுறப்ப நீங்கள் இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா லைவ்ல போயிடுச்சு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. சரிங்களா? ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறப்பயே ஹாட் எனேபிள் ஹாட் ஃபிளக் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. ஒன்ஸ் லைவ்ல ப்ரொடக்ஷனில் போயிடுச்சுன்னா இது பண்ண முடியாது. ஓகே, இப்போ அசியூம் தட் இந்த விஎம் வந்து லைவ்ல போகலை, இட்ஸ் கோயிங் டு பி இது லைவ்ல போகிறதுக்கு முன்னாடி இருக்குது. இப்போ இதில் வந்து ஹார்ட்வேர் ஃபீச்சர் எனேபிள் பண்ணணும். ஸோ அப்போ இந்த விஎம் வந்து ஷட் டவுன் பண்ணணும். ஷட் டவுன் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ண முடியும். வித்தவுட் பவர் ஆன்ல இருக்கப்ப விஎம் வந்து லைவ்ல பவர் ஆன்ல இருக்கிறப்ப உங்களால் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் பவர் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அடுத்த டைம் நீங்கள் தேவையில்ல. இப்போ விஎம் பவர் ஆஃப் ஆயிடுச்சு. ஐம் கோயிங் டு எடிட். இப்போ எனக்கு வந்துட்டு CPU ஹாட் பிளக் நோட் பண்ணிக்கிற கைஸ். எடிட் செட்டிங்ஸ்ல அந்த CPU-வை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. there is option enable hot add feature. then memory expand பண்ணுங்க. there is option enable memory hot plug. CPU enable hot add, memory enable hot plug. இந்த ரெண்டு ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க. பண்ணிட்டு ஓகே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். ஓகே, இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். இப்போ இந்த விஎம் பவர் ஆன் பண்றேன். விஎம் பவர் ஆன் பண்ணிட்டேன். இந்த விஎம் பவர் ஆன்ல இருக்குது. ஓகே, இந்த விஎம்மோட CPU மெமரி எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இந்த விஎம்மோட சிபி மெமரி பார்த்தீங்கன்னா 4GB, சிபி வந்து ரெண்டு சிபி இருக்குது. சரியா? இப்போ இது லைவ்ல போயிடுச்சு. அசியூம் தட் திஸ் விஎம் வில் பி லைவ். இப்போ நமக்கு ஒரு மெயில் வரும். சரி, ஹாய் ஆப்ஸ் டீம். ஸோ சேம் மெயில் வரும் நமக்கு. பிலோ சர்வர் சொல்லி சர்வரோட ஐபி கொடுப்பாங்க.
அட்ரஸ் ஐபி அட்ரஸ் இல்லாம நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சர்வர் ஐபி கொடுப்பாங்க, ஏதோ ஒரு ஐபி கொடுத்துருவாங்க, சர்வர் நேம் கொடுப்பாங்க. ஓகே, so below are running 2 CP 4 GB, please increase the CPU 4 to 6 GB. so இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும், ரிசோர்ஸ் feasibility செக் பண்ணனும், இந்த prerequisite எல்லாமே satisfy பண்ணனும். இது prerequisite check satisfy பண்ணுங்க. if hard option is enabled, we don't need a downtime. பட் அதுல ஒரு சின்ன ஃபீச்சர், ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். hot out feature is enabled, we don't need a downtime. சரியா? fine. then நம்ம மெயில் சென்ட் பண்ணிக்கலாம். அப்ரூவல் ஷேர் பண்ண சொல்லுங்க. அப்ரூவல் ஷேர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம டேட்டா மெயில் பண்ணலாம். hi database team, we will increase the CPU and memory without any downtime since hard add option is enabled. அப்படி சொல்லி மெயில் போட்டுறதோ. இதை இந்த ஆக்டிவிட்டி நீங்க எப்பனாலும் பண்ணலாம், ஏன்னா டவுன் டைம் தேவையில்ல, அதில் எப்பனாலும் பண்ணலாம். போட்டுட்டு பட் ஸ்னாப்ஷாட் எடுக்கணும், ஸ்னாப்ஷாட் எடுக்காம பண்ணக்கூடாது. இப்போ நான் லைவ்ல சர்வர் இருக்குது, நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறேன். சேம் ரைட் கிளிக் பண்றேன். ஃபர்ஸ்ட் feasibility செக் பண்ணுங்க, இந்த கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் இருக்கா, தென் அந்த ஹோஸ்ட்ல ரிசோர்ஸ் வந்து feasibility செக் பண்ணுங்க, எல்லாம் ஓகே அப்படின்னா தென் யூ கேன் கோ டு எடிட் செட்டிங்ஸ். இப்போ பாருங்க சர்வர் லைவ்ல தான் இருக்குது. ஓகே, சர்வர் வந்து லைவ்ல தான் இருக்குது, பவர் ஆன்ல தான் இருக்குது. பட் நவ ஐ கேன் ஏபிள் டு இன்க்ரீஸ் தி CPU அண்ட் மெமரி. இப்போ நான் வந்து CPU இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 4 GB கொடுத்துக்கிறேன், மெமரி 6 GB கொடுத்துக்கிறேன். பட் பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த இதுல கோர்ஸ் பெர் செகண்ட மாத்த முடியாது. சரியா? ஹாட் ஆட் எனேபிள் பண்ணிட்டோம்னா லைவ்லயே உங்களால CPU மாத்திக்கலாம், பட் கோர்ஸ் பெர் சாக்கெட்டை மாற்ற முடியாது. அப்ப டவுன் டைம் தேவைப்படும். அந்த டவுன் டைம் லேட்டரா கூட நீங்க வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் மெமரியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. யூ கேன் இன்க்ரீஸ் த மெமரி when hot plug is enabled. See, when hot plug is enabled without downtime, we can increase the memory. But when hot feature is enabled, we can increase the CPU, but we cannot set the cores per socket. Note this point. Cores per socket வந்து செட் பண்ண முடியாது, பட் அது பிரச்சனை கிடையாது. பிரச்சனை கிடையாது மீன்ஸ் நம்ம அது VMware வந்து இந்த ஆப்ஷனை ஏன் சரி பண்ண முடியலன்னு தெரியல. கோர்ஸ் per socket கரெக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கணும், அதை கொடுக்கலாம் ஆக்சுவலி. ஏன்னா VM சப்போர்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன், அப்படி பண்ணோம்னா ஆன்லைன்ல பண்ணோம்னா, அதெல்லாம் கொடுக்கல. நம்ம இதை காரணம் காட்டி நம்ம டவுன் டைம் வாங்கி பண்ணிக்கலாம். பட் ஒரு கேஸ் போங்க, CPU இல்லாம மெமரி மட்டும் இன்க்ரீஸ் பண்ண சொல்றான். இப்ப இதே கேஸ்ல ப்ளீஸ் இன்க்ரீஸ் த CPU, சரி ப்ளீஸ் இன்க்ரீஸ் த மெமரி, CPU இன்க்ரீஸ் பண்ண சொல்லல, மெமரி மட்டும் இன்க்ரீஸ் பண்ண சொல்றாங்கன்னா பிரச்சனையே இல்லை, இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா ரெஃப்ளெக்ட் ஆயிரும் வாய்ஸ் லெவல்ல. இங்க பாருங்க மாறிடுச்சா, இங்கே பாருங்க மாறிடும். டவுன் டைம் தேவை கிடையாது இதுக்கு, நான் வச்சுக்கோங்க. there is no downtime for increase the CPU memory. சிக்ஸ் ஜிபி மெமரி ஆயிடுச்சா? டாஸ்க் மேனேஜர்ல பாருங்க 4 சாக்கெட் 4 விர்ச்சுவல் ப்ராசஸர் மாறிடுச்சு. பட் திங் இஸ் கோர்ஸ் பெர் சாக்கெட் மட்டும் மாற்ற முடியாது. தட்ஸ் ஓகே.
பட் மெமரி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க டவுன் டைம் இல்லாம பண்ணிக்கலாம். பட் ஹவவர் இட் இஸ் மெயில மென்ஷன் பண்ணோம். ஹாய் டிபி டீம், இதுல மென்ஷன் பண்ணோம் however we will need to reboot the server. எஸ், இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னதான் ஹார்ட்வேர் ஃபீச்சர் எனேபிளா இருந்தாலும் நீங்க வந்து டவுன் டைம் இல்லாம நீங்க வந்து அதை பண்ணாலும் அதை ஒரு ரீஸ்டார்ட் பண்ணா அந்த விஎம்க்கு நல்லது. இது ஒரு மேண்டேட்டரி கிடையாது. திஸ் இஸ் நாட் மேண்டேட்டரி, பட் ஹவவர் இட் இஸ் த ரீபூட் மே இம்ப்ரூவ் த பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. பட் அவன் சொல்லுவான் எனக்கு ரீபூட்லாம் பண்ண முடியாது அப்படின்னா ஓகே போ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் எப்போ டைமுக்கு அப்போ ரீபூட் பண்ணிக்கோ, அவ்வளோதான். அவன் சொல்லி முடிச்சிடலாம். அதை அவனே எப்போனாலும் ரீபூட் பண்ணிக்கலாம். ரீபூட் பண்ணது அவன் கையில் இருக்க எப்போனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட் த ஹார்ட்வேர் ஃபீச்சர். பட் ஆனா ஹார்ட்வேர் ஃபீச்சர் எனேபிளா இருக்கிறப்ப டிக்ரீஸ் பண்ண முடியாது. இங்க பாருங்க, இப்ப சேம் இன்னொரு ரெக்வெஸ்ட் வருது, ப்ளீஸ் டிக்ரீஸ் த ரேம் அண்ட் சிபியூ. ஹார்ட்வேர் ஃபீச்சர் எனேபிள் தான் இருக்குது, ரேம் அண்ட் சிபியூ டிக்ரீஸ் பண்ண சொல்றாங்க, பட் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து 6 GB ரேம் இருக்கா, இதை வந்து 4 GB ரேம் கொடுக்குறேன். இங்க பாருங்க அந்த ஆப்ஷனே இல்லை, எரர் காமிக்குது. CPU நான் மாத்துறேன், 2 CPU மாத்துறேன், 2 CPU ஆப்ஷனே இல்லை பாருங்க. So note this point, when the hardware feature is enabled, we can able to increase the CPU and memory, but we cannot downgrade the CPU and memory. அது நான் நோட் பண்ணிக்கோங்க. மெமரியும் சிபியும் டவுன்கிரேட் பண்ண முடியும், அப்கிரேட் பண்ணிக்கலாம், டவுன்கிரேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆப்ஷன் கிரேட் அவுட்டா இருக்கும். எகைன் நீங்க பவர் ஆஃப் பண்ணி தான் டவுன்கிரேட் பண்ணணும். சரியா? எஸ், எனி டவுட்ஸ்? இதுல ஹாட் கார்டு ஆப்ஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹாட் பிளக் ஆப்ஷன்ல டவுட்ஸ்னா கேளுங்க. இல்ல க்ளோஸ் செஷன் முடிச்சுக்கலாம். செஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ டவுட் இல்லாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ மறுபடியும் பாருங்க, பார்த்துட்டு டவுட்ஸ் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு கிளாஸ்ல வர்றப்ப கேளுங்க. சரியா? சொல்ல மாட்டேன்.